வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 27ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 25ஆம் ஆண்டில் இலுவோயங் நகரம் ஆன் மன்னராட்சியின் சீனாவின் தலைநகராக அறிவிக்கப்பட்டது. கிபி 602ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசர் மோரிஸ் அவரது கண் முன்னாலேயே அவரது மகன்கள் தூக்கில் இடப்பட்டதை கண்டார். அவரும் பின்னர் தூக்கில் இடப்பட்டார். 1095ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் அர்பன் முதலாம் சிலுவைப் போரை அறிவித்தார். 1703ஆம் ஆண்டில் இங்கிலாந்து டெவன் என்ற இடத்தில் உள்ள உலகின் முதலாவது கலங்கரை விளக்கம் எடிசுட்டன் அங்கு நிகழ்ந்த பெரும் சூறாவளியினால் சேதமானது. 1895ஆம் ஆண்டில் ஊர்ஃபா என்ற இடத்தில் 3000 ஆர்மேனியர்கள் உதுமானியர்களால் உயிருடன் எரிக்கப்பட்டனர். 1895ஆம் ஆண்டில் பாரிஸில் ஆல்பர்ட் நோபல் பரிசுக்கான திட்டத்தை தெரிவித்து தனது சொத்துக்களை அப்பரிசுக்கான மூலதனமாக அறிவித்தார். 1912ஆம் ஆண்டில் மொரோக்கோவின் வடக்கு கரையை ஸ்பானியா தனது ஆளுகைக்குள் அறிவித்தது. 1940ஆம் ஆண்டில் உருமேனியாவில் 2ஆம் கரோல் மன்னனின் ஆதரவாளர்கள் 60 பேரை தளபதி இயன் அண்டனோஸ்கு கைது செய்து தூக்கிலிட்டார். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்தில் ஆங்கிலேய விமானப்படை தளத்தின் ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 70 பேர் கொல்லப்பட்டனர். 1964ஆம் ஆண்டில் பனிப்போரின் போது இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அணுவாயுத சோதனைகளை நிறுத்தும்படி ஐக்கிய அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் கேட்டுக்கொண்டார். 1971ஆம் ஆண்டில் சோவியத்தின் மார்ஸ் 2 விண்கலம் தனது துணை விண்கோள் ஒன்றை செவ்வாய்க்கோளில் இறக்கியது. இது செவ்வாயின் மீது மோதி செயலிழந்தது. செவ்வாயில் இறங்கிய முதலாவது விண்கலம் இதுவே ஆகும். 1975ஆம் ஆண்டில் கின்னஸ் உலக சாதனை நூலை ஆரம்பித்து வைத்த ரோஸ் மாக்வாட்டர் ஐரிய குடியரசு இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1983ஆம் ஆண்டில் கொலம்பியாவின் போயிங் 747 விமானம் ஸ்பானியா தலைநகர் மேட்ரிட்டில் வீழ்ந்து நொறுங்கியதில் 181 பேர் உயிர் இழந்தனர். 1989ஆம் ஆண்டில் போயிங் 727 வானூர்தி கொலம்பியாவின் நடுவானில் வெடித்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 107 பேரும் தரையில் 3 கொல்லப்பட்டனர். 1989ஆம் ஆண்டில் ஈழப்போரில் இறந்த போராளிகளை நினைவுகூரும் முகமாக மாவீரர் நாள் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் அறிவிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி மூலம் ஓசிரிஸ் கோளில் ஆவியாகக்கூடிய நிலையில் ஹைட்ரஜன் மண்டலம் கண்டுபிடிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் பிரான்சின் ஏமியன்ஸ் நகரில் உலகின் முதலாவது மனித முகமாற்று பொருத்து வெற்றிகரமாக இடம்பெற்றது. 2006ஆம் ஆண்டில் கனடாவில் பிரெஞ்சு மொழி பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களை தனியான தேச இனம் என்ற அங்கீகாரத்தை கனடிய நாடாளுமன்றம் வழங்கியது. 2009ஆம் ஆண்டில் மாஸ்கோவிற்கும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கும் இடையில் விரைவு தொடருந்து ஒன்று குண்டு வெடித்ததில் 28 பேர் கொல்லப்பட்டு 96 பேர் காயமடைந்தனர். மேலும் நவம்பர் 27ஆம் நாளானது ஸ்பானிய நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.